இப்போ ஒரு நிமிடம் அமைதியாக கேள் பிள்ளையே. இந்த வீடியோ உன் கண்களுக்கு படுவது தற்செயல் இல்லை. சிவபெருமான் உனக்காக ஒன்று சொல்ல வந்திருக்கிறார். உன் மனதுக்குள்ள இருக்கும் கவலைகள், பயம், தவிப்பு அவையெல்லாம் அவர் அறிவார். இந்த நிமிடம் நீ தனியாக இல்லை. அமைதியாக ஒரு மூச்சை இழு, மெதுவாக விடு. உன் மனசு சற்றே லேசாகுதா? அதுதான் சிவன் உன் அருகில் இருப்பதற்கான முதல் சைகை. அமைதியாக கேள், இது சிவன் சொல். நீ ஒன்றும் கவலைப்படாதே. நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு பயம் சுமந்திருக்கிறாய்ன்னு எனக்கு தெரியும். நீ யாரிடமும் சொல்லாமல் சகிச்ச வலியும், இரவெல்லாம் தூங்காம யோசிச்ச நிமிடங்களும் அவையெல்லாம் என் பார்வையில்தான். நீ தனியாக போராடுற மாதிரி தோன்றினாலும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் கவலைகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. என்னை நம்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன். இப்போ உன் மனசுக்குள்ள சின்ன அமைதி வருதா? அதுதான் நான் உன் அருகில் இருக்கிறேன்னு சொல்ற அடையாளம். சிவபெருமான் உறுதியான குரலில் சொல்கிறார், என்னை நம்பி இதுவரை யாரும் கெட்டு போகவில்லை. நீ இப்போ சிரமத்தில் இருக்கலாம். உன் வாழ்க்கை நிலைகுலுந்த மாதிரி தோணலாம். ஆனால் அது ஒரு முடிவல்ல. நீ என் மீது வைத்த நம்பிக்கை அந்த நாளிலிருந்து உன் பாதை பாதுகாப்பில்தான். நீ சில விஷயங்கள் உன் கண்ணுக்குள்ள தோல்வியா தோணும். ஆனால் என் பார்வையில் அது பயிற்சி. நான் உன்னை வீழ்த்துவதில்லை, நான் உன்னை உருவாக்குகிறேன். நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிறாயே, அதுதான் நான் உன்னை கைவிடலைன்னு சொல்கிற உறுதி. நீ பல நாட்களாக ஒரே கேள்வியை உன் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னோட பிரார்த்தனைக்கு எப்போ பதில்? சில நேரம் அமைதியே பதில் மாதிரி தோணும். ஆனால் அது மறுப்பு இல்லை. சிவபெருமான் சொல்கிறார், நான் தாமதிக்கலை, நான் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறேன். நீ தயாராக இல்லாத போது நான் உனக்கு பாரம் தரமாட்டேன். நீ இப்போ காத்திருக்கிற இந்த காலம் உன் வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு. நீ நினைப்பதை விட நான் உன்னை அதிகமாக பாதுகாக்கிறேன். நீ பல தடவை உடைந்த மாதிரி உணர்ந்திருக்கலாம். சோர்ந்து எல்லாத்தையும் விடணும்னு நினைச்ச நேரங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் நீ இப்போ இங்கே இருக்கிறாயே, அதுதான் உன் மனசு இன்னும் நின்றிருக்கிறதுன்னு காட்டுது. சிவபெருமான் சொல்கிறார், நீ விழுந்தாலும் உன் நம்பிக்கை விழவில்லை. உன் உடம்பு சோர்ந்திருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் இன்னும் என்னை நம்புது. அந்த நம்பிக்கையே உன்னை முன்னே நடத்த போகுது. நீ உடைந்தவன் இல்லை, நீ கைவிடப்பட்டவனும் இல்லை. சிவபெருமான் மெதுவாக சொல்கிறார், இத்தனை நாளாக நீ தனியாக சுமந்தது போதும். எல்லாவற்றையும் நீயே சரி செய்ய முயற்சி பண்ணாதே. சில சுமைகள் மனிதனுக்கானது அல்ல, அவை தெய்வத்துக்கே. உன் பயம், உன் குழப்பம், உன் எதிர்காலம், அதையெல்லாம் இப்போ என்னிடம் ஒப்படை. நீ ஓய்வெடு, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். இந்த நிமிஷம் உன் மனசுக்குள்ள ஒரு பாரம் குறைந்த மாதிரி தோணுதா? அதுதான் நான் உன்னை கைப்பிடிச்சிருக்கேன்னு சொல்கிற சைகை. இப்போ மெதுவாக உன் கண்களை மூடு. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழு. மெதுவாக வெளியே விடு. உன் மனசுக்குள்ள சிவபெருமான் அமைதியாக நிற்கிறார்னு நினை. அவரோட அருள் ஒளி உன்னை முழுக்க சுற்றி இருக்கிறது. இப்போ என்னோடு சேர்ந்து இந்த உறுதிமொழியை சொல். சிவபெருமானை நான் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு நடப்பது எல்லாம் என் நன்மைக்கே. நான் பயப்பட மாட்டேன். உன் மனசு சற்றே அமைதியாக மாறுதா? அதுதான் சிவன் உன் அருகில் இருப்பதற்கான அடையாளம். சிவபெருமான் ஆசீர்வதிக்கும் குரலில் சொல்கிறார், நீ பயப்படாத பிள்ளையே. நீ என்னை நம்பி நடந்த ஒவ்வொரு அடியும் வீணாக போகவில்லை. உன் வாழ்க்கை என் பாதுகாப்பில்தான். நீ நடந்து செல், நான் உன்னோடவே இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். சிவபெருமான் அருள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.